ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கூல் ரூஃப் பெயிண்ட் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். கூல் ரூஃப் பெயிண்ட் பண்ணுறதுனால ஹீட் ரெசிஸ்ட் ஆகுமா ஆகாதான்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கிளைண்ட் ரீசெண்டாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பை பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி பை பண்ணதில் சீலிங் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது, ரெனோவேட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லி நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் அதை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஃபேடடாக அன்குவாலிட்டியாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதை தேய்ச்சி எடுத்து ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி தென் அதுக்கப்புறம் 2 லேயர் ஆஃப் கூல் ரூஃப் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதோட அவுட்புட் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. தென் கூல் ரூஃப் பெயிண்ட்டை டேம்ப் ப்ரூஃப் பண்ணுறதுனால ஹீட் ரெசிஸ்ட் ஆகுமா ஆகாதான்றதை சொல்லியிருந்தேன். ஹீட் ரெசிஸ்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 100% ஹீட் ரெசிஸ்ட் ஆகாது. 15 to 20% தான் ஹீட் ரெசிஸ்ட் பண்ணுமே அது. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெயிண்ட்டு 2 லேயர் பண்ணுறதுனால தான் அதுவும் அவாய்ட் ஆகும். ஸோ தென் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி சொல்கிற மாதிரி 5 to 7 years இது வந்து லைஃப் இருக்காது. மோர் தென் 3 to 4 years வேணால் இது லைஃப் இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேட் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சைட்டே வந்து பார்த்திங்கன்னா 3 yearsக்கு முன்னாடி தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. அது ஃபேட் ஆனதுனால தான் பார்த்துட்டு ரொம்ப ஓல்டாக இருந்தது நாங்கள் பார்க்கும்போதே. ஸோ அதை ரெனோவேட் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுக்காக. அப்போ எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, கிரிட் ஃபால் சீலிங் போகிறது வந்து பெட்டர் சாய்ஸ். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டைமாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.